அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலையை, அதில் ஒரு சுவாரஸ்யமே இருக்காது உங்களுக்கு. உள்ளே வந்து மக்கு பிள்ளையாக தான் இருப்பீங்க. மின்சார வாரியத்துக்குள்ள இந்த தபாலை கொண்டு போய் அங்கே போய் கொடுப்பீங்க. அங்கே எஸ்சிக்கும் ஹெல்ப்பராக போனோம்னா தண்ணி எடுத்து வைப்பா சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் நமக்குன்னு ஒரு சுயமரியாதை. இதுக்கு முன்னாடி பேசின என்னுடைய சகோதரர், கோவை சகோதரர் சொன்னார், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாங்கள் போராடி பெற்றதை சொன்னார். ஃபுல் பேண்ட் போடாமல் ட்ரௌசர் போட்டுட்டு இருந்த ஐடி பெருமக்களை வந்து நாங்கள் வந்து ஒயர்மேன் எல்லாருக்கும் ஃபுல் பேண்ட் போடுறதுல இருந்து அத்தனை போராட்டங்களையும் சொன்னார். இன்னொரு போராட்டமும் நடத்தி வெற்றி கண்டோம், அதை சொல்ல மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்பர் ஐடி முடிச்சோன்னே ஹெல்ப்பர்னு போடக்கூடாது, சம்பள பில்லில் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போடுன்னு மாற்றினது எங்கள் தொழிலாளர் பொறியாளர் ஐடி சம்பவங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஹெல்ப்பர் அப்படின்னா இழிவாக இருக்குது, அது என்ன வேலைனாலும் ஹெல்ப் பண்ணலாம். ஒரு தண்ணி எடுத்து கொடுக்குறது, ஏமா கீழே மேட்டு கொஞ்சம் விலகி இருக்கு, அதை கொஞ்சம் எடுத்து போடுமா, அந்த அங்கே வெளியில் கொஞ்சம் செருப்பு போட்டு அதை கொஞ்சம் ஓரத்தில் போட்டுமா, இதெல்லாம் ஒரு ஹெல்ப்பு தான். ஆனால் நான் அதுக்கு வேலைக்கு வரல, நான் ஐடி படிச்சிருக்கேன். ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர்னு போடு சம்பள பில்லில் அப்படின்னு சொன்ன ஒரே சங்கம் தொழிலாளர் பொறியாளர் ஐடி சங்கம் மட்டும்தான். அதில் வெற்றியும் கண்டோம். அதனால 2006-07 தூத்துக்குடி மாவட்டத்தில், எனக்கு நேட்டிவ் வந்து கோவில்பட்டி, தூத்துக்குடி மாவட்டத்தில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் முன்னாடி ஐடிஐ படித்தவங்களை நீங்கள் வேலைக்கு கால்ஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போதைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய தலைமையில் நாங்கள் வந்து இதே மாதிரி ஒரு உண்ணாவிரத போராட்டம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு முன்னாடி ரோட்டு மேலே ஹைவேஸ், தூத்துக்குடி ஹைவேஸில் போராட்டத்தை முன்னெடுத்தோம். இப்போ இதை பார்த்த உடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்தது. அப்போ எனக்கு திருமணம் முடிந்து 3 மாதம் கருவுற்று இருக்கும் நிலை. அப்போது அப்படி இருந்தும் அந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அப்படி கலந்துக்கிட்டதுனால என்னவோ உங்களுக்கு வந்து ஒரு மேற்கோள் காட்டி பேசும்படியா, எடுத்துக்காட்டாக இருக்கும்படியா என்னை வந்து கடவுள் இந்த மேடையில் வச்சிருக்காரா அப்படிங்கிறது தெரியல. அதனால் இங்கே பார்க்குற பல முகங்களை இனி வருங்காலத்தில் இல்லை, விரைவிலேயே மின்வாரியத்துக்குள்ளேயும் நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதுல எப்படி ஐயனும் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு ரோட்டில் உட்காந்துருந்தோம், உண்ணாவிரத போராட்டம், நீங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் என்னையா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நான் வேலை கேட்குறது, சிஎம் கிட்டே நான் கேட்குறேன் ஐயா நேரம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தலைமை அலுவலகத்திற்கு பின்னாடியே வந்து ரொம்ப அருகாமையில் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அளவுக்கு நாங்கள் அப்போ இல்லை, ரோட்டில் தான் வச்சு போராட்டம் பண்ணோம். அதுவே எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கேன். அதனால் உங்களுடைய இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றியை அடைந்தே தீரும். இதில் பல முகங்களை மின்வாரியம் பார்க்கறதுக்கு நாங்கள் எதிர்கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் புரட்சிகரமான வணக்கத்தினையும் இந்த எழுச்சி மிகு உண்ணாநிலை அறப்போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் வரை அரசு மற்றும் தனியார் பொதுத்துறை நிறுவனங்களில், அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் ஐடிஐ படித்து முடித்து வேலை கிடைக்கும் என்ற கனவுகளுடன் ஏராளமானவர்கள் காத்து கிடக்கக்கூடிய சூழலை காண முடிகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியம் உள்ளிட்ட தமிழக அரசு மற்றும் அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் ஐடிஐ கல்வி தகுதிக்கு ஏராளமான காலி பணியிடங்கள் இருந்து வருகிறது. இதில் பணியாற்றும் ஊழியர்கள் கூடுதல் பணிச்சுமையுடன் பணியாற்றி வருகின்றனர். இதனால் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் இந்த காலி பணியிடங்களை ஐடிஐ முடித்தவர்களை கொண்டு நிரப்பிடவும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பினை வழங்கிட அரசு முன்வர வேண்டும். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் மட்டும் 25,000க்கும் அதிகமான களப்பணியாளர்கள் காலி பணியிடங்கள் இருந்து வருகிறது. கடந்த 30/6/2023 நிலவரப்படி